हेलो गिरिधर जी मैं ज़ेनफोन बात कर रहा हूँ வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்ன விஷயம்? ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணியிருக்கீங்க. என்ன விஷயம்? நம்மளுக்கு புது சென்ஃபோன் லான்ச் பண்ணுறான், அதுக்கு நீ ரிவ்யூ பண்ணுறான். ஆ புது லான்ச் பண்ணுங்க. எவ்வளோ ஃபோனும் லான்ச் பண்ணிட்டுருங்க. நம்ம எல்லா ஃபோனும் ரிவ்யூ போடுவோம். என்ன ஃபோன் ஜி லான்ச் பண்ணுறீங்க? இமெயிலுக்கு கொரியர்லேயே செல்ஃபோன் அனுப்புகிறான். ஆமாம், கொரியரில் இந்த Zenfone 5Z வந்துருச்சு. இதை லான்ச் பண்ணியிருக்கீங்களோ? ஓகே. இது ப்ரைஸ் எவ்வளோ ஜி? ப்ரைஸ் இப்போ சொல்ல மாட்டான், லஞ்சுக்கு அப்புறம் சொல்கிறான். லஞ்சு டின்னர்லாம் முடிஞ்சு போச்சு, சாப்பிட்டாச்சு. நீங்கள் ப்ரைஸ் மட்டும் சொல்லுங்கள் இப்போ. ஏ பாப்ரே, லஞ்ச் இல்லை டின்னர் இல்லை, மொபைல் ஃபோன் லான்ச் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் சொல்கிறான். ஐயோ, நீ எப்போ பாரு லான்ச் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் சொல்கிறான்னு போடுற. நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் விலை தெரியாமல் வீடியோ போடுறியேன்னு மக்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு எப்படி சமாளிக்க போகிறேன்? எப்பயும் போல டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணு நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும். சரி, சமாளிப்போம். நம்ம சமாளிக்காததா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு Asus Zenfone 5Z புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நமக்கு இன்னும் விலை தெரியல எப்பயும் போல். ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் அப்புறம் அறிமுக விமர்சனம் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்ட உடனே உங்க மொபைல்ல அறிவிப்பு வந்துடும். ஓகே, Asus Zenfone 5Z. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Asus Zenfone 5 லான்ச் பண்ணுறதா இருந்துச்சு. அது லான்ச் பண்ண சில காரணங்களால் Asus இந்தியாவில் லான்ச் பண்ணலை. அதுக்கு பதிலாக இப்போ Asus Zenfone 5Z லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ், Asusல இருந்து இந்த வருஷத்துக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ். ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய அன்பாக்சிங் முதல்ல பண்ணி மொபைல் ஃபோன் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி வந்து Asus Zenfone பாக்ஸ் மாதிரி தான் இந்த பாக்ஸும் இருக்குது. இந்த பாக்ஸ் திறந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு சாஃப்ட் டிபியூ ஜெல் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது தவிர யூசர் மேனுவல் மற்றும் சிம் எஜெக்டர் பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே Asus Zenfone 5Z மொபைல் ஃபோன் இருக்கு. மொபைல் ஃபோனை எடுத்துட்டு பாக்ஸுக்குள்ள அடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ZenEar இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குவிக் சார்ஜ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வால்யூம் நெட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB Type-C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளோதான் பாக்ஸோட கண்டென்ட். மொபைல் ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பாக்டான மொபைல் ஃபோனாக இருக்குது. இதோடைய ஸ்க்ரீனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் சைஸ். ஸோ 6.2 இன்ச் சைஸை வந்து இவ்வளோத்துக்கு காம்பாக்டாக கொண்டதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோவை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ 18:9 தாண்டி 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொண்டாந்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு பெரிய ஒரு நாச் இருக்குது. நெத்திப்பட்ட மொபைல் ஃபோன் இதுவும் தான். இந்த மொபைல் ஃபோனுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் டூயல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த முன்னாடி இருக்கிற கேமராவுக்கு வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் உண்டு. பின்புறத்தில் இருக்கிற கேமராக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் ரிமூவ் பண்ணல, 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. அது தவிர கீழே வந்து பக்கத்தில் மைக் அப்புறம் ஸ்பீக்கர் கிரில்ஸ் இருக்கு. மேல் புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் வந்து ஹைபிரிட் சிம் கார்டு ட்ரேங்கிறது 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வால்யூம் பட்டன் மற்றும் பவர் பட்டன்ஸ் இருக்கு. பட்டன்ஸ் ரொம்ப டாக்டைலாக இருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்குது, கையில் ரீச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே நேரத்தில் பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கைக்கு ரீச் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது. இது மொபைல் ஃபோனுடைய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு சொன்னேன். ஆனால் பெசல்ஸ் வந்து ரொம்பவே தின்னாக இருக்குது, ரொம்பவே ஸ்லிம்மாக பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்க்ரீன், அருமையாக இருக்குது. என்ன இவங்க கொஞ்சம் இன்னும் போய் AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாம். இது வந்து IPS LCD பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு இன்டோர் கண்டிஷனாக இருந்தாலும் சரி, அவுட்டர் கண்டிஷனாக இருந்தாலும் சரி நல்லா தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் எனக்கு தெரியல. கேமரா பற்றி இப்போ பார்ப்போம். இவங்க வந்து 12+8 மெகா பிக்சல் பின்னாடி கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து 12 மெகா பிக்சல் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா f1.8 அப்பர்ச்சரோட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லோ லைட் கேப்பபிலிட்டி இந்த கேமராவில் எதிர்பார்க்கலாம். நம்ம இந்த 8 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் கேமராவும் கூட, அதாவது டெப்த் சென்சர் தவிர ஒரு வைட் ஆங்கிள் கேமராவும் கூட. இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளில் டெலிஃபோக்கஸ் செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த RGB இல்லாட்டி இந்த டெப்த் சென்சருக்கு வந்து ஒரு அடிஷனல் மீனிங் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த மொபைல் ஃபோனை நல்லாவே பண்ணியிருக்காங்க. பின்னாடி உள்ள கேமரா அரேஞ்ச்மெண்ட் இது மொபைல் ஃபோன் வந்து கிளிக் பண்ண கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மொபைல் ஃபோனுடைய முழு விமர்சனம் பார்க்குறப்போ என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட் கேமரா பற்றி பேசுவோம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா. இந்த கேமராலையும் ஃப்ரண்ட் கேமரா
கேமராலையுமே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் கேமரா வச்சு பண்ணுற போர்ட்ரேட் மோட் நல்லா தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவுடைய லோ லைட் செல்ஃபிஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் லைட்டிங் கண்டிஷன்ஸில் இந்த ஃப்ரண்ட் கேமரா மற்றும் ரியர் கேமராவை டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. வீடியோஸ் நான் இன்னும் எடுத்து பார்க்கல, பட் வீடியோஸ் வந்து 4K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஃபுட்டேஜ் இந்த மொபைலில் கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த மொபைல் ஃபோனுடைய சாஃப்ட்வேர். ஆண்ட்ராய்டு 8.0 Zen UI கொடுத்துருக்காங்க. வழக்கமாக வர Asus ஃபோனில் இருக்கிற Zen UI விட இந்த Zen UI வந்து அந்த UI எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. அதனாலே பார்க்குறீங்க இந்த ஐக்கன்ஸ் மற்றும் விஷுவல் டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே லைட் வெயிட்டாகவும், யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும், எழுத்துக்கள் எல்லாமே கிறிஸ்பாகவும் கிளியராகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ரிவ்யூ வந்தது வந்து 6GB வேரியன்ட். இதில் வந்து 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. இதில் வந்து இன்னொரு 8GB வேரியன்ட்டு 128GB அவங்க கொண்டு வரலாம். பட் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க இந்த 6GB வேரியண்ட்டில் எந்த விதமான ஒரு லேகோ எனக்கு தெரியல. முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா இவங்க Asus Zen UI வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ப்ளோட்வேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மொபைல் ஃபோனுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ், அதுவும் நல்ல ரிச்சான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். நான் ஒரு வாரமாக விளையாண்டு பார்த்ததில்ல எனக்கு எந்த விதமான ஹீட்டிங் பிரச்சனையும் தெரியல. நல்லா இருக்கு மொபைல் ஃபோன், நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் டூயல் ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஃபயரிங் ஸ்பீக்கர், அப்புறம் செகண்டரி ஸ்பீக்கர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயர்பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இயர்பீஸ்க்குள்ளேயே இன்னொரு வச்சிருக்காங்க செகண்டரி ஸ்பீக்கர். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டீரியோ எஃபெக்ட் கிடைக்கும். ஆடியோவுக்குமே பார்த்தீங்கன்னா ஹைரஸ் ஆடியோ மற்றும் டிடிஎஸ் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ டிடிஎஸ் சவுண்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு பல ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு உள்ள கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். பட் இதெல்லாம் வந்து பிளெயின் சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ். ஸோ இவங்க இந்த மொபைல் ஃபோனில் பெரிதும் அவங்க சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஏஐயில் வந்து வெறும் கேமராவில் சீன் டிடெக்ஷன் மட்டும் இல்லாமல் ஏஐ வச்சு பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நான் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஏஐ ஃபீச்சர் வந்து செல்ஃப் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே வந்து லேர்னிங் வந்து நிறையா பண்ணணும். ஸோ லேர்னிங் நம்மளுடைய யூசேஜ் பேட்டர்ன் அதை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கேற்றாப்புல நமக்கு டெசிஷன்ஸ் மற்றும் மொபைல் ஃபோனுடைய கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் மாற்றி அமைக்கணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல அவ்வளோத்துக்கு அது இன்னும் லேர்ன் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் நான் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மொபைல் ஃபோனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுறேன். ஸோ முதல்ல வந்து இவங்க வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் பேட்டரிக்கு ஒரு பேட்டரி பூஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 3300 mAh பேட்டரி தான். ஸோ இருந்தாலுமே அது மொபைல் ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்போ உங்கள் ஓவர் நைட்டாக சார்ஜ் பண்ணுறப்போ உங்கள் பேட்டரி கெடாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய தூங்குற டயத்தை கணிச்சு அதுக்கேற்றாப்புல சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இதில் கொடுத்துருக்காங்க. ஆப்டிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸை நீங்கள் திறக்கிறப்போ அந்த அப்ளிகேஷன் மட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஏஐ பூஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது தவிர ஜென்ரலாக நீங்கள் கேம்ஸோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் நீங்கள் முக்கியமான ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிக் ஹார்ட்வேர் இன்டென்சிவ் கேம்ஸாக மொபைல் அப்ளிகேஷனை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்றாப்புல ஏஐ பூஸ்ட் கொடுத்துருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேமராவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீன் டிடெக்ஷன் மட்டும் இல்லாமல், அதாவது சீன் டிடெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு சீனை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது வந்து நாயா பூனையா மனுஷனா இல்லாட்டி லேண்ட்ஸ்கேப்பா இல்லை அதுக்கேற்றாப்புல லைட் எப்படி மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாற்றி சீன் டிடெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவை நீங்கள் எப்படி எந்த விதமான நீங்கள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு பிடிக்குது, எப்படி நீங்கள் ப்ராசஸிங் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சரில் எடுக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதே ப்ராசஸிங்கை அதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோலேயே கொஞ்சம் லேர்னிங் மிஷின் லேர்னிங்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதோடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ஸோ இவங்க வந்து OnePlus 6க்கு டைரக்ட் காம்படிட்டராக இந்த மார்க்கெட் இறங்குறாங்க. அப்படி இறங்குறப்போ OnePlus 6 விட கண்டிப்பாக விலை கம்மியாக தான் இருக்கணும். பட் OnePlus 6 விட விலை கம்மியாக இருக்கலாம். பட் மொபைல் ஃபோன் அதை விட சிறந்த மொபைல் ஃபோனா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மொபைல் ஃபோனை நான் இன்னும் சில நாள் யூஸ் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோன் எப்படி இருக்குது, மொபைல் ஃபோனை OnePlus 6 விட பெட்டர் ஃபோனா இல்லை OnePlus 6 வாங்கலாமா, இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு உங்களுடைய பல கேள்விகள் பல சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிற மாதிரி இன்னும் பல வீடியோஸ்லாம் வருது. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க AMX Studios. AMX Studios இருந்து AMX X1 அப்படின்னு ஹெட்செட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹைப்ரிட் ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ்க்கான ரிவ்யூ நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தோம். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க, அவங்க ப்ராடக்ட் வாங்குறதுக்கான லிங்க் இருக்கு. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதே. வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.